இன்னைக்கு லஞ்சுக்கு வெண்டைக்காய், முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய்லாம் போட்டு காரசாரமான சூப்பரான காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன். வடகம் தாளித்து சூப்பராக இருந்தது. அதை கீழ் டப்பாவில் எடுத்தாச்சு. மேல் டப்பாவில் எப்போதும் போல் தயிர் சாதம். கீழ் டப்பாவில் கொஞ்சம் குழம்புலாம் ஊற்றிட்டு மேலே வந்து காய்கறிலாம் போட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றினா மதியானம் ஜூஸியாக நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி கீழ் டப்பா ரெடி பண்ணியாச்சு. மேல் டப்பாவில் தயிர் சாதம். அது மேலேயும் கொஞ்சம் குழம்பு ஊற்றினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் காய்கறியோடு சேர்த்தே குழம்பு ஊற்றிட்டேன். ஏன்னா இந்த சாக்கில் தான் அவன் காய்கறியெல்லாம் நிறையா சாப்பிடுவான். அதனால் காய்கறியோடு சேர்த்து குழம்பையும் ஊற்றியாச்சு. இன்றைக்கி சைடிஷ் வந்து புளிக்குழம்பு, அதாவது இந்த காரக்குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும், காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி கூட்டு பண்ணியாச்சு. வெள்ளரிக்காய் வீட்டில் காய்ச்சிருந்தது முத்தி போயிடுச்சு. அதை கூட்டு தான் வைக்கலாம் சரின்னு அதை பறித்து கூட்டு பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு சந்திரகலா தான் இருந்தது. ஆனால் ஸ்வீட் வேணாமா அப்படின்னு சொன்னான். ஆனால் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட்டு தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்தாச்சு. லஞ்ச் பேக்